கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வார்த்தையில் இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரீசரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பரிசனாக இருந்த ஒரு மனிதனுடைய வீட்டில், அவர்களுக்கு தலைவராக இருந்த ஒருவருடைய வீட்டில் ஒரு தடவை இயேசுவையும் சீடர்களையும் விருந்துக்காக அழைத்தார்கள். அவர்களை விருந்துக்கு அழைத்துட்டு நியாயசாஸ்திரிகளும் பரிசர்களும் இருந்து அவர் ஏதாவது இந்த ஓய்வு நாள் ஆனதுனால அந்த நாளில் ஏதாவது செய்வார் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே நீர்க்கோவை வியாதி பிடித்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு தன்னுடைய மனதிலே அவனை குணமாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் அங்கே அவர் இருந்த பரீசர்களுடைய நியாயசாஸ்திரிகளுடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருந்தார். அதனால் அவர் கேட்டார், ஓய்வு நாளிலே ஒரு வியாதியஸ்தனை குணமாக்குறது நியாயமா அல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அதற்கு பதிலொன்று மிண்டாமல் அவர்கள் எல்லாரும் பேசாமலே இருந்தார்கள். ஆனால் இயேசு அந்த வியாதியஸ்தனை விழித்து குணமாக்கி அனுப்பிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நாள் பார்க்கிறது, நிமித்தங்கள் பார்க்கிறது, நேரங்களை பார்க்கிறது, அதெல்லாம் தவறு என்று இந்த வசனத்திலிருந்து நமக்கு புரிய முடிகிறது. என்னுடைய அப்பா இறந்தது ஒரு சனிக்கிழமை. அப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே பல ஆட்களும் சொன்னார்கள், சனிக்கிழமை ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் தொடர்ந்து அந்த வீட்டில் பல அனர்த்தங்களும் நடக்கும், வேண்டாத காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அப்பா இறந்து பிறகும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு 28 வருஷம் ஆனது பிறகுதான் அம்மாவுடைய மரணம் நடந்தது. அப்போது அப்படி ஒரு சனிக்கிழமை நடந்து என்று சொல்லியோ அல்லனா புதன்கிழமையோ திங்கக்கிழமையோ வியாதியஸ்தர்களை பார்க்க போனோம் என்று சொல்லியோ ஒரு கேடும் ஒருத்தருக்கும் உண்டாகவே செய்யாது. அதே மாதிரி தான் ராகு காலங்களில் திருமணங்கள் எடுக்கிறது. அப்படியெல்லாம் ஆனாலும் ஒரு கேடும் உண்டாகாது. என்னுடைய தங்கச்சியின் திருமணம் கரெக்டாக அந்த ராகு காலத்தில் தான் அவர்கள் நடத்தினார்கள். காரணம் என்று சொன்னால் அவர்கள் விசுவாசத்தில் அப்பொழுது வந்திருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒன்றும் ஒரு குழப்பமும் இல்லை. நாம் ஆதியாகம புத்தகம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் படைத்து விட்டு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, எல்லாம் நல்லது என்று கண்டார் என்று காண்கிறார். அப்போ கர்த்தர் நல்லது என்று கண்டதை மனிதரான நாம் மோசமாக அதை கண்டு அதற்காக ஒரு நாளும் நேரமும் குறிக்க தேவையில்லை என்று இந்த வசனத்தில் நமக்கு தெரிகிறது. கர்த்தருடைய வசனத்தில் விசுவசித்து முன்னேறி போவ ஓரோருத்தருக்கும் கிருபை அருளா ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். இவர்களோ இவருடைய குடும்பத்திலோ ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது அதை நாள் பார்க்கவோ நிமித்தம் பார்க்கவோ அல்லது தேவசங்கள் பார்க்கவோ ஆண்டவர் இடையாகாமல் கர்த்தர் குறித்த நாளிலே ஒவ்வொரு காரியங்களையும் செய்து ஆண்டு சந்தோஷமாய் வாழ இவர்களுக்கு கிருபை கொடும். வசனத்தில் விசுவசித்து முன்னேற செல்ல ஒவ்வொருத்தரும் கிருபை அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாழின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.